தேவன் எவ்வளவு பெரிய அன்புள்ளவராக இருக்கிறார். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். புலம்பல் 3ஆம் அதிகாரத்துல சில காரியங்களை நாம் வாசிக்கலாம். இந்த புலம்பல் 3ஆம் அதிகாரத்துல எரேமியாவின் புலம்பல் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த எரேமியாவினுடைய புலம்பல் எருசலேமின் வீழ்ச்சி, மக்களின் பாவம், தேவனுடைய கோபம் ஆகியவற்றை மையமாக கொண்டிருக்கிறது. தேவன் பேரன்பு பேரன்பையும் நமக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இந்த 3ஆம் அதிகாரத்துல எரேமியாவின் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கின்றதுன்னா, தேவன் நமக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறார், ஏன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனையை நமக்கு தேவன் வைத்திருக்கிறார் என்கிறதான ஒரு இருளான ஒரு சூழ்நிலையை மையப்படுத்தி அவர் பேசுகிறார். 1 நீங்கள் 20 வரையும் வாசித்தீர்களானா அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தன்னை ஒளியில் நடத்தாமல் இருளில் நடத்துகிறார் என்று எரேமியா இங்கே புலம்புகிறார். நான் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறேன், தப்பிக்க வழி இல்லாதபடி அடைக்கப்பட்டதாக நான் உணர்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய புலம்பலை அவர் ஆரம்பிக்கிறார். 2வது வசனத்தை நீங்க வாசிங்க. அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். அவர் எப்பவுமே எனக்கு இவருடைய புரிதல் என்னன்னா, கடவுள் தேவன் எனக்கு விரோதமாகவே எப்பொழுதும் அவர் கையை உயர்த்தி வைத்திருக்கிறார். நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன், மிகவும் நான் கஷ்டப்படுகிறேன். நான் மட்டும் அல்ல, என்னுடைய தேசமே, என் தேச மக்கள் எல்லாருமே கஷ்டத்தின் மத்தியிலே இருக்கிறார்கள். இருண்ட இரவை தான் நான் பார்க்கிறேன். ஒரு பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும், மிகப்பெரிய ஊழியத்தை செய்கிறவராக இருந்தாலும், நல்ல ஜெபிக்கிற விசுவாசியா இருந்தாலும், சில நேரங்களிலே நம்முடைய ஜெபங்கள் கேட்காதது போல தோன்றும். நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவுதான், இதுக்கு மீறி நம்மளால் எழும்பி வர முடியாது என்று தோன்றுவதற்கு நினைக்க தோன்றும். ஏனென்று சொன்னால் அவர்கள் படுகிற கஷ்டம், வேதனை அப்படிப்பட்டதாக இருந்தது. நேரடியாக நான் தாக்கப்படுகிறேன். அதுதான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்துல அவர் சொல்லுகிற காரியம், நேரடியாக நான் தாக்கப்படுகிறேன். யாரு எனக்கு ஆறுதல் சொல்ல அல்ல. 2வது வசனம் அவர் என்ன சொல்ற, அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளே அழைத்து என்னை நடத்தி வந்தார். இருள் என்பது என்ன தெரியுமா? குழப்பம், பயம், வழி அறியாமை, வழி தெரியாத நிலைமை, இறைவன் கடவுளுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி செல்வது. தேவனை வேண்டுமென்றே தன்னை இருட்டான பாதையிலே நடத்துகிறார். குழப்பம் எனக்கு வருகிறது, பயம் வருகிறது, வழி தெரியாமல் தேவ பிரசன்னத்தை உணராத நிலைதான். அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே என்னை அழைத்து நடத்தி வந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எரேமியாவுடைய புலம்பல் சொல்லுகிறது. 3வது வசனம் என்ன சொல்றார்? அவர் தமது கையை எனக்கு விரோதமாக நித்தமும் திருப்பினார். என்னை அவர் பாதுகாக்க வேண்டிய கரம் எப்பொழுதும் எனக்கு விரோதமாகவே இருக்கிறது. ஒரு முறை அல்ல, நாள் முழுவதும் அடிக்கடி தேவனுடைய கரம் எனக்கு விரோதமாக, தேவனே எனக்கு எதிராக மாறிட்டார். நாம் படுகிற பிரச்சனை, ஏன்னா புலம்பல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எரேமியா புலம்பி பாடுகிறார். நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதான மன கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாமே நம்ம தேவன் தான் நமக்கு எதிராக இருக்கிறாரு அப்படின்னு நினைக்க தோணும். 4வது வசனம் சொல்லுது, என் சதையும் என் தோலையும் முற்றலாக்கினார், என் எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டார். அப்படின்னா கடுமையான மன உளைச்சல், மனசுல அவ்வளவு ஒரு வேதனை தாங்க முடியாது. நம்ம சொல்லல யாருக்கும் இந்த நிலை வரக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுட்டு என்ன சொல்லுவோம்? யாருக்குமே இப்படி என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. கடுமையான மன உளைச்சல். என் சதை, என் உடம்புல இருக்கிற சதை, என் தோல், என் எலும்புகள் எல்லாம் நொறுங்கி போய்விட்டது, மன உடைக்கப்பட்டிருக்கிறேன். கடுமையான மன உளைச்சல். இப்படிதான் பேசிக்கொண்டே வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள்ல அப்படி பேச தோணும், பேசிடுவோம். 5வது வசனம் என்ன சொல்லுது? அவர் எனக்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைந்து கொண்டார். அப்படின்னா என்ன? எனக்கு விரோதமாகவே கடவுள் இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? எனக்கு விரோதமாக இருக்கிறது போலவே தோன்றுகிறது. ஒரு பெரிய பட்டணத்தை எதிர் நாட்டுக்காரங்க சுத்தி வளைச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி
தேவனும் என்னை சுற்றி வளைத்து கொண்டார். கசப்பான சூழ்நிலை கொண்டு துன்பங்கள் தன்னை சுற்றி இருக்கிறது, பெரிய மதில் போல எழுந்து நிற்கிறது. என்னால் அதிலிருந்து தப்பி ஓட முடியவில்லை. வருத்தம், கசப்பு, தப்பிக்க வழியே இல்லை. அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு நிலையில் இருக்கிறேன். இது எனக்கு வந்தது, மற்றவர்களால் வந்தது, மற்ற மனிதர்களால் எனக்கு வந்திருக்கிறது. வருத்தம் இருக்கு, மனசுல கசப்பு இருக்கு. ஏன் எனக்கு மட்டும் இப்படி கேள்வி இருக்கிறது. ஏன் எனக்கு நடக்கல இருக்கிறது. இல்லாம இல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. 6வது வசனம் என்ன சொல்றாரு? பூர்வ காலத்தில் செத்து கிடக்கிறவர்கள் போல இருளான இடங்களில் கிடக்க. அப்படின்னா என்ன? பூர்வ காலத்தில் செத்து போனவர்களை கல்லறையில் அடக்கம் பண்ணது போட நான் உயிரோடு இருந்து செத்தவனாக இருக்கிறேன். எனக்கு ஒரு நன்மை நடக்கலையே. எனக்கு என்னத்தை செஞ்சிட்டாரு? எனக்கு என்ன கிடைச்சது? இவ்வளவு நாள் நான் சர்ச்சுக்கு போறேன், ஜெபம் பண்றேன், இதுக்கு மீறி நான் என்ன பண்ணணும்? உயிரோட இருப்பது போல உயிரோட இருந்தோம் கல்லறைக்கு அடக்கம் பட்டதான நிலைமை. அதனால்தான் சொல்ற, பூர்வ காலத்து செத்து கிடக்கிறவர்கள் என்னை இருளான இடங்களிலே கிடக்க பண்ணினார். என் ஜெபத்துக்கு பதிலே வரமாட்டேங்குது. செத்து போன வாழ்க்கை, தேவனும் மனிதனும் கைவிடப்பட்ட நிலை. எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, எல்லாரும் என்ன வேண்டான்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட நிலையில நான் இருக்கிறேன். இந்த நேரத்துல நான் எப்படி தேவன் நல்லவர், என கண்மலையானவர் எப்படின்னு என்னால எப்படி பாட முடியும், என்னால எப்படி சொல்ல முடியும் என்கிற நிலைதான் இந்த எரேமியாவினுடைய புலம்பல். எரேமியாவின் புலம்பல் 7வது வசனம் என்ன சொல்றது? நான் புறப்படக்கூடாதபடி என்னை சூழ வேலி அடைத்தார், என் விலங்கை பாரமாக்கினார். நான் கட்டப்பட்ட நிலை, ஒரு சிறை கைதியை போல இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர்? என்கிட்ட சொல்லிடுறீங்க நல்லா இருக்கிறேன் ஐயா. ஆனா ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் நாங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறீங்க? நீங்க உங்க தனியா யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கிறீங்க? ஒரு சிறை கைதியை போல, ஒரு சிறை கைதியை போல. காலைல எந்திரிக்கிறீங்க, சமைக்கிறீங்க, டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கட்டுறீங்க, போறீங்க, அப்புறம் வேலை முடிச்சு திரும்பி வர்றீங்க. இப்படிதானே? ஒரு சிறை கைதியை போலதான் இருக்கிறது. கட்டப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறோம். விலங்குகளால் கை கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இதுக்கு மீறி என்னால் எதையும் செய்ய முடியாத சூழ்நிலை எங்களுக்குள்ள இருக்கிறது. நான் எந்த முயற்சி எடுத்தாலும் எல்லாம் தோல்வியாகவே இருக்கிறது. இப்படிதான் எரேமியாவினுடைய மனநிலை. இப்ப இப்படியே பேசிக்கொண்டே இருந்தா இதுக்கெல்லாம் ஒரு முடிவை ஏற்படுத்த வேண்டுமா வேணாமா? இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் நல்லா இருக்குமா வாழ்க்கை? வீட்டுல இப்படியே பிரதரோ இல்ல சிஸ்டரோ பிள்ளைகளோ இப்படியே பேசிக்கொண்டிருந்தா இது வாழ்க்கை நல்லா இருக்குமா? இருக்காது. அப்ப இதற்கு தேவன் என்ன ஆன்சர் வைத்து, இதுக்கு என்ன ஒரு விடை, இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி இருக்கிறதா? 8வது வசனம் வாசிங்க. நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும், ஆமா, மிகப்பெரிய துக்கம், மிகப்பெரிய கிறிஸ்துவ வாழ்க்கையில மிகப்பெரிய துக்கம் என்ன தெரியுமா? நான் ஜெபம் பண்ணாலும் என் ஜெபத்துக்கு ஆன்சர் வரல, என் ஜெபத்தையே அவர் கேட்கல, பதிலே வரலன்றதா இருக்கிறதுல மிகப்பெரிய துக்கம். இந்த ஜெபம் பண்ணா நடக்கணும் தானே? அப்படித்தானம்மா? ஜெபம் பண்ண என்ன பண்ணும்? நடக்கணும். என்னப்பா நீங்க சொல்லுங்க, ஜெபம் பண்ண என்ன பண்ணும்? நடக்கணும் தானே? இங்க ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. எவ்வளவு ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க நீங்க? நடக்க மாட்டேது. ஏன் சர்ச்சுக்கு வர்றீங்க? நீங்க தான் ஜெபம் பண்ணி ஒண்ணுமே நடக்கலையே. ஏன் அப்புறம் சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்றீங்க? என்னப்பா எப்படி கேட்டா எப்படி? இதுக்கு ஒரு என்ன? நான் ஜெபம் பண்ணி கொண்டுதான், நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு அவர் வழியை அடைத்து போடுகிறார். ஒரு விசுவாசி ஏற்படும் மிகப்பெரிய துன்பம் என்ன தெரியுமா? தன் ஜெபம் கேட்கப்படாத நிலை. கஷ்ட காலத்தில் தேவனை நோக்கி கதறி அழுது அந்த ஜெப விண்ணப்பத்தை தொடராதபடி ஒரு கடினமான சுவர் நிறுத்தப்பட்டிருக்கிறது போல ஜெபம் கேட்கப்படவில்லை என்கிற ஒரு மைண்ட் செட்டப் இவர்களுக்குள்ள இருக்கிறது. எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் இதைத்தான் சொல்லி எவ்வளவு விஷயத்த மனசுக்குள்ள அவர் வச்சிருக்கிறார். அதைத்தான் புலம்பலா பாடுறாரு. சரி, இப்படியே புலம்பிக் கொண்டே இருந்தா என்ன? சில நேரம் நம்ம வீட்டுல சொல்லுவான், இப்ப பார்த்தாலும் உன் புலம்பலை நிறுத்த மாட்டியா?
அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, இது குறை, அது குறை. இப்போ பார்த்தாலும் குறைதான் உன் கண்ணில் படும். நிறைவே பார்க்கவே மாட்டீங்களா? நான் என்ன பண்றது, நான் பார்க்கறது தானே நான் சொல்ல முடியும் அப்படின்ற நம்ம சொல்லுவோம். கேட்கப்படவில்லை. 9வது வசனத்துல சொல்றாரு, வெட்டின கற்களின் சுவரை என் வழிகளை அடைத்து போட்டார், என் பாதைகளை என்ன பண்ணாரு, தாறுமாறாக்கினார். அப்படின்னா எல்லா வழிகளையும் கர்த்தர் அடைச்சிட்டார். எங்கெல்லாம் நான் போறேனோ எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. நேத்து போனேன், வா நாளைக்கு வானாங்க, போனா இல்ல போன்றாங்க. எங்கு போனாலும் அடைக்கப்பட்ட நிலம். ஒரு இன்டர்வியூக்கு போறேன், ஒரு வேலைக்கு போறேன், ஏதோ ஒரு உதவிக்காக போறேன், எல்லாமே அடைக்கப்பட்டே இருக்கிறது. இந்த பிரசங்கத்தை நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என் வாழ்க்கையில அப்ளை பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்றேன். நான் அப்படி யோசிச்சதுனாலதான் ஆண்டவர் என் கூட பேசினார். நீ இப்படி எல்லாம் யோசிக்கிறல்ல, எல்லாமே அடைக்கப்பட்டிருக்கு, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. 15 வருஷம் ஆச்சு ஊழியத்துக்கு வந்து, ஒரு சிம்டம்ஸ் கூட இல்லை. ஒரு ஜனங்கள் இன்னும் எவ்வளவு வாத்துமாக்கள் வந்திருக்கணும், மேல கட்டியிருக்கணும், பாதி அப்படியே நிக்குது, இது நிக்குது, ஊழியம் ஒன்றும் வளரல. உன் சபை இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. புலம்பல் வருகிறது. நான் தான் ஆண்டவர் ஜெபம், ஆண்டவரே இப்படி எல்லாம் எனக்குள்ள கேள்வி வருகிறது. அப்ப ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் என்ன சொல்லுது, இது ஊழியம் உன்னுடைய ஊழியம் அல்ல, இது என்னுடைய ஊழியம் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப எனக்கு சொன்னதை தான் நான் உங்களுக்கு அதை தியானித்து உங்களிடத்தில் நான் பேசுகிறேன். வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் கரடி மாதிரி தெரிறார், சிங்கம் மாதிரி தெரிறார். என் பார்வெல்லாம் மாறி போச்சு. ஏன்னா நான் பார்த்ததெல்லாம் என்னது, சண்டை, யுத்தம், சிறைப்பிடிப்பு, அடிமைத்தனம், ஆலயத்தை வந்து தீய வச்சு கொளுத்துறான், இங்க போனா அடிக்கிறான், அங்க போனா அடிக்க. இதே பார்த்து 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 மனசுல என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் கரடியா இருப்பாரோ, இவர் சிங்கமா இருப்பாரோ, பயமா இருக்கு. கரடிய போல சிங்கத்தை போல இருக்கு. அவர் பதவி இருக்கிற கரடியும் மறைவிடங்களில் தங்கி இருக்க சிங்கமுமா எனக்கு தெரிகிறார். அப்படின்னு என்ன சொல்ல வராரு, ரொம்ப ஆபத்தானவர் போல தெரிகிறார் கடவுள் தேவன் இந்த இடத்துல வரும்போது. ஏன்னா அவங்க பார்த்த விஷயம் எல்லாமே அப்படிதான். காட்டுல பதுங்கி இருக்கும் கரடியை பார்த்துருக்கிறீங்களா? கரடி கிட்ட மாட்டினா தப்பிக்க முடியுமா? கரடி எப்படி பிடிக்கும்? ஒரு மனுஷனை பிடிச்சா இப்படி கட்டி பிடிச்சிரும். சிங்கம் பிடிக்கிறதும் கரடி பிடிக்கிறதும் வித்தியாசம் இருக்கு. சிங்கம் பிடிச்சா வாயில அதை கவிட்டு தூக்கிட்டு தான் போவோம். ஆனா கரடி அப்படி வாயில எல்லாம் பிடிக்காது. என்ன பண்ணும், அன்பா என்ன பண்ணும், அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே கூட்டிட்டு போயிடும். நீங்க நினைப்பீங்க பரவாயில்ல இவ்வளவு பாசமா இருக்குதே, அதுக்கப்புறம் தனியா கொண்டு போய் தான் அது செய்ய வேண்டிய சேஷ்டைகள்லாம் செய்யும். இவருடைய பார்வை எப்படி இருக்குன்னா, கர்த்தரை குறித்தான பார்வை இவருக்கு அப்படிதான் இருக்கு. 11வது வசனத்தை வாசிங்க. என் வழிகளை அப்புறப்படுத்தி என்னை துண்டித்து போட்டார், என்னை பாழாக்கி விட்டார். நான் அவரை நம்பி வந்ததுக்கு எனக்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிட்டார். என்னை துண்டிச்சு போட்டார், என்னை பாழாக்கிட்டார், என்னை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாரு. நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்படாத சொந்தக்காரங்களா சொல்லுவாங்க, என்ன சர்ச்சுக்கு போய் நீ என்னதான் கண்ட? நமக்கு என்ன தோணும், நம்மளை விட அவங்க நல்லா இருக்கிற மாதிரி தோணும் பார்க்கிறதுக்கு. எல்லாத்தையும் துண்டித்து போட்டார், எல்லாமே இல்லாமல் போயிட்டு. ஆண்டவரே இந்த நிலம் மாறாதா என்று இப்படி பேசிக்கொண்டே வருகிறாரே. நமக்கே படிக்கும் போது என்னப்பா எரேமியா போய் இப்படி சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, அவரு போய் கடவுளை குறித்து இப்படி எல்லாம் பேசலாமா? பேசியிருக்கிறார். 12வது வசனம், தமது வில்லை நாணற்றி என்னையே டார்கெட் பண்றார். இலக்காகணும் என்ன டார்கெட் பண்ணி அடிக்கிறார். இவ்வளவு பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாம் வராத பிரச்சனை எனக்கு மட்டும் வருது, என்னதான் டார்கெட் பண்ணி அடிக்கிறார். அடுத்து வாசிங்க 13. அடிக்கிறாரு, குறி வச்சு அடிக்கிறாரு. எனக்கு மட்டும் டார்கெட். 100 பேர் இருந்தாங்கன்னா எனக்கு மட்டும் பிரச்சனை வருது. 20 பேர் ஒரு கம்பெனில வேலை செஞ்சா என்ன மட்டும் மேனேஜர் டார்கெட் பண்றான். அவன் கண்ணில் படக்கூடாதுன்னு தான் நான் பவ்யமா போறேன். ஆனா அவன் சிசிடிவி கேமரா வச்சு கண்டுபிடிச்சிடறான். என்ன மட்டும் டார்கெட் பண்றீங்களே ஐயா, ஐயா தெய்வமே எங்க இருக்கிறீங்க ஐயா?
ஏயா என்ன இப்படி பாடாப்படுத்துறிய? எல்லாரும் என் கூட படிச்சு ஊழியத்துக்கு வந்தாங்க, அவன் நிம்மதியா ஊழியம் செய்றான், என்ன மட்டும் கொண்டு வந்து இப்படி டார்கெட் பண்ணி இப்படி வச்சிருக்கிறேன், என்னையா ரீசன்? புரியல. யோபுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஏன் அவரை மட்டும் டார்கெட் பண்றாங்க? உங்களை மட்டும் ஏன் குற்றம்? யோசேப்பை பாருங்க, ஏன் அவரை மட்டும் குற்றம் சுமத்துறாங்க? என்ன மட்டும் லக்க வச்சு அடிக்கிறீங்களா? பிள்ளைங்க 2 பேர் இருந்தா ஒரு பிள்ளை சொல்லுது, அவளை மட்டும் ஒண்ணு சொல்லுமா, என்ன மட்டும் டார்கெட் பண்றீங்க? என்னையவே லக்கு வச்சு என்ன மட்டுமே பேசுங்க. என்ன மட்டும் லக்கு வைக்கிறாங்களே, நான் சொல்றேன், உங்களை மட்டும் நக்க வைக்கிறாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. அப்படி நினைச்சா கூட தேவன் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நன்மையை வச்சிருப்பாரு. அல்லேலூயா. என்ன சொல்ற, தமது வில்லை நானே அப்படின்னு வில்லை எடுத்து வச்சுட்டு அவ்வளவு பேர் சண்டைக்கு நிற்கும் போது என் மூஞ்சி வந்த உடனே என்ன மட்டும் குறிபார்த்து அடிக்கிறான். என்னை அம்புக்கு லக்காக வைத்தார். இவர் எப்படி கடவுளை பார்க்கிறார்னா, ஒரு வேட்டைக்காரனாக, ஒரு போர் வீரனாக, ஒரு யுத்த களத்தில் இருக்கிற போர் வீரன் அப்படியே அம்ப எய்கிற மாதிரி எரேமியா என்ன பண்ற, கடவுளை பார்க்கிறார். இப்படி இருப்பாரோ, அதனாலதான் இவ்வளவு நெருக்கம் வருகிறதா அப்படின்னு. வேதனையின் உச்ச கட்டத்துல, நம்பிக்கையற்ற நிலையில, துக்கம் கசப்பு சூழ்ந்து கொண்டதால, என் பலனும் நான் காத்திருந்த காத்திருப்பெல்லாம் வேஸ்ட், இனி அவ்வளவுதான், இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம், இப்ப என்ன வயசாகி போச்சு, இனிமேல் நம்மளை ஆசீர்வதிச்சு அதை அனுபவிக்க கூட முடியாத வயசுக்குள்ள வந்துட்டோம், இனிமேல் நம்ம ஆசீர்வதிக்க போறோம். இப்படிப்பட்ட கசப்புகள் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. மனம் உடைந்து பேசுகிறார் எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம். மன உடைக்கப்பட்டு பேசுகிற வார்த்தை தான் இங்க இருக்கிறது. சுற்றியுள்ள மனிதர்கள் எல்லாம் எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை பார்க்கிறார்கள். கடுமையான சூழ்நிலையை பார்த்து விமர்சிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். 14வது வசனம் வாசிங்க. 14. நான் பரியாசமும், ஆமா, என் ஜனத்தார் அப்படின்னா என்ன, என் சொந்தக்காரங்க எல்லாரும் நான் என்ன பண்ணேன், பரியாசம் பண்ணுகிறார்கள். என்ன வச்சு பாட்டு எழுதுறாங்க. ஐயா என்னை வச்சு பாட்டுலாம் எழுதுறாயா, அப்படிதான் சொல்றாரு. என்னை வச்சு பாட்டு எழுதுறான், நான் போனா பரியாசம் பண்றான், முன்னாடி போக விட்டு பின்னாடி சிரிக்கிறான், இப்படியெல்லாம் என்ன பண்றாங்க, எனக்கு ஏதாவது நன்மை செய்வீங்களா? ஒண்ணுமே செய்ய மாட்டீங்களே, எப்ப பார்த்தாலும் கஷ்டம் வேதனை துன்பம், பத்தலை போதலை, அதுக்கு போடுக்கணும் இதுக்கு கொடுக்கணும், ஒரு உருப்படியா ஒரு விஷயத்தை செய்ய முடியுதா ராஜா? ஏசையா எங்கேயா இருக்கிறீங்க? ஏயா எங்களை போட்டு இப்படி வாடாம படுத்துறீங்க? என்னை வச்சு பாட்டு எழுதுற அளவுக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறானே, கேலி பண்ணுகிறார்களே. நிந்தை பாடலாக மாறிவிட்டேன். 15 சொல்றாரு, கசப்பினால் என்னை நிரப்பி எட்டியினால் என்னை வெறி. கசப்பு தான் நிறைந்திருக்கிறது. எட்டி பால் குடிச்சிருக்கீங்களா? அது ஒரு மரம். எட்டி அந்த மரத்தை, அந்த வேப்ப மரம் இருக்கு மாதிரி, அது மாதிரி அது ஒரு மரம். அது எது குடிப்பாங்கன்னா, கடுமையான துயரம் கஷ்டம் வரும்போது அதுக்கு அடையாளமா அதை குடிப்பாங்க. அது இயேசுநாதர் மரிக்கும் போது இந்த கசப்பான காடியை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி கசப்பு நிறைந்திருக்கிறது. கஷ்டம் அது மாறலன்னு சொன்ன உடனே என்ன அதுல வெறி கொள்ள பண்ண வச்சிட்டார். நான் தடுமாறி போய் நிற்கிறேன். 16வது வசனம் சொல்ல, அவர் பருகை கற்களால் என் பற்களை நொறுக்கி என்னை சாம்பலில் புரள பண்ணினார். உணவுக்கு பதிலாக நான் கற்களை சாப்பிட வேண்டியதாக இருக்கிறது. என்னை சாம்பல்ல உட்கார்ந்து என்னை புலம்ப பண்ணுகிறார். நான் எவ்வளவு நாள் என் பிள்ளைய தேற்றுவது? பிள்ளைங்க கேட்குறாங்க, இது வாங்கணும் இது செய்யணும் அப்படின்னு, ஜெபம் பண்ணுவோம். இப்படி எத்தனை வருஷமா சொல்றது?
இப்படி எவ்வளவு நாள் தான் நான் அவங்கள திடப்படுத்த முடியும்? இப்படி எவ்வளவு நாள் தான் நான் உங்களை உற்சாகப்படுத்த முடியும்? கொஞ்ச நாள் பண்ணலாம். 17வது வசனம், என் ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினீர். ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார், சுகத்தை, எனக்கு சமாதானமே இல்லை, சுகமும் இல்லை, தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. நன்மை, சந்தோஷம், நல்ல விஷயம் நடந்து கொஞ்சம் ஜாலியா வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு கொஞ்சம் சந்தோஷமா, இதெல்லாம் எனக்கு தூரமாவே இருக்கிறது. சுகம், சுகத்தெல்லாம் மறந்துட்டேன். 18, என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருக்கிற நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன். வேதனையின் ஆழமான ஒரு இடம். சரீர பலவீனத்தை குறித்து அவர் பேசுகிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்த நம்பிக்கையெல்லாம் அழிந்து போயிற்று. இனி அவ்வளவுதான், ஆண்டவரால கூட ஒன்றும் பண்ண முடியாது என்கிற நிலை. விரக்தியின் விளிம்புக்கு சென்று விட்டுகிறார். விரக்தியின் விளிம்புல போய் இப்ப நிக்கிறார். இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இப்படிதான் எரேமியாவின் புலம்பல் இருக்கு. எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது இப்படியே விடலாமா? இது இப்படியே விடலாமா? எவ்வளவு நாள் தான் நம்ம தாக்கு பிடிச்சு செய்யறது? இதிலிருந்து நான் ஒரு மாற்று வழியை, மாற்று நெக்ஸ்ட் லெவலுக்கு, அடுத்த நிலைக்கு நான் போவதற்கு தேவன் பக்கம் என் மனசை திருப்பன்னு நினைச்சா கூட எனக்கு இந்த இல்லாமை தான் வருகிறத ஒழிய அடுத்த நிலைக்கு போகணுன்ற எண்ணம் வரமாட்டேங்குதே. ஒரு திருப்பத்தை உண்டாக்கணும், ஒரு டர்னிங் பாயிண்ட் எடுக்கணும். இப்படியே போயிட்டு இருக்க கூடாது, இப்படியே பேசிக்கொண்டே இருக்க கூடாது. இந்த பேச்சை நிறுத்தணும். சொல்லுங்க, இந்த பேச்சை என்ன பண்ணணும்? நிறுத்தணும். முடியாது, நடக்காது, அவர் அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, யாரு மனுஷன், அவன் இவன் இல்ல, குறையெல்லாம் விட்டுட்டு வசனத்துல 18 வரையும் இப்படி பேசுறாரு. 19ல அவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு பேசுறாரு. வாசிங்க 19, 8யும் சிறுமையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, நான் இவ்வளவு வேதனைப்படுகிறேன், இவ்வளவு கசப்பு இருக்கிறது, இவ்வளவு வேதனை இருக்கிறது, கண்டவங்க எல்லாம் என்னை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க, இது எல்லா தவிப்பையும் நீ நினைத்தருளி எனக்கு ஒரு பதிலை எனக்கு தார். என்னை நினைத்தருளும். என் தவிப்பு தெரியுமா? நான் எதுக்கு தவித்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? இப்படியே தவித்து கொண்டே இருன்னு சொல்லிட்டீங்களா? இல்ல, என் தவிப்பு நினைத்தரலாம். என் நிலையை பாருங்க ஆண்டவரே. நான் அனுபவிக்கும் இந்த எட்டி கசப்பான இந்த வாழ்வை கொஞ்சம் நினைத்து பாருங்க. உருக்கமாக ஒரு வேண்டுதலுக்குள்ளா இப்பதான் அவர் வர்றார். இதுவரைக்கும் குறைகளையே சொல்லி கொண்டிருந்தவர் இப்பொழுது என்னை நினைத்தருளும் என்கிற அந்த இடத்துக்கு வந்து தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறார். 20வது வசனம், என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து முறிந்து போகிறது. தன் வாழ்வில் நடந்த கொடூரமான சம்பவங்களை, இழப்புகளை தன் ஆத்துமா இடைவிடாமல் நினைத்து கொண்டே இருக்கிறது. என்ன சொல்றாரு? யாரோ ஒருத்தர் உங்களை திட்டிருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க, பேசியிருக்காங்க. ஆனா மாசம் சம்பள நாள் வர்ற மாதிரி மாசத்துக்கு ஒரு முறையாவது அதை பத்தி பேசாம உங்களால இருக்க முடியல. ஏன்? எப்பயோ பேசினது, எப்பயோ விமர்சித்தது. என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள்ள ஆத்துமா முறிவு தான் ஏற்படுகிறது. புலம்பல் அதான் நமக்கு சொல்லி, 3ஆம் அதிகாரம் அதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கு. இதையே பேசி கொண்டிருக்கிறது நல்லதா? 21 வாசிங்க. 21, இது என் மனதில வைத்து, இதெல்லாம் என் மனசுல வச்சு நான் ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். சூழ்நிலையை மாற்றி யோசிக்கணும். சூழ்நிலை எப்படி பண்ணணும் சொல்லுங்க? மாற்றி கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். தன் கஷ்டங்களையே பார்த்து கொண்டிருக்காமல் தன் கவனத்தை தேவனுடைய நன்மையும் பக்கம் திருப்பணும். கஷ்டத்தையே பார்த்து கொண்டிருக்கிற, தேவையே நினைச்சு புலம்பிக் கொண்டிருக்கிறது அல்ல. சூழ்நிலையை மாற்றி யோசியுங்கள். இந்த இடம் இல்லை என்றால் எனக்கு இன்னொரு இடம், இந்த வேலை இல்லை என்றால் இன்னொரு வேலை, இந்த சம்பாத்தியம் இல்லை என்றால் இன்னொரு சம்பாத்தியம். கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறீங்களா?
மனதை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகள் மாறாமல் இருக்கலாம், ஆனால் நாம் எதை மனதில் நினைக்கிறோம், தியானிக்கிறோம், அதுதான் மனசுல நிற்கும். சூழ்நிலை மாறல இப்படியே யோசிச்சுட்டே இருந்தா அது மனசுல அதான் நிற்கும். என்ன பிரசங்கம் கேட்டாலும், பாஸ்டர் பேசுறது ஈஸி தான் பாஸ்டர், என்கிட்ட என் வாழ்க்கை நீங்க வாழ்ந்து பாருங்க அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவோம். எனக்கு வந்த வழி உங்களுக்கு வந்தாதானே தெரியும். மனதை வலிமைப்படுத்தி அதை தியானிக்க கூடாது. எதை தியானிக்கணும்? நல்லதை தியானிக்கணும், நல்லதை மெடிடேஷன் பண்ணணும், அது மனசில் நிறுத்தணும். நடந்த தவறானது மனதை வலிமைப்படுத்தி கொண்டு சூழ்நிலையை மாற்றி யோசிக்கணும். இப்படி நடந்துருச்சா, என்ன பண்ணலாம், இதை மனதில் இதெல்லாம் மனசுல வச்சு நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன். கஷ்டங்களை நினைத்தால் சோர்வுதான் வரும், தேவனுடைய கிருபை நினைத்தால் தான் நம்பிக்கை வரும். சொல்லுங்க, கஷ்டங்களை நினைத்தா என்னதான் வரும்? சோர்வு தான் வரும். தேவனுடைய கிருபையை நினைத்தா நம்பிக்கை வரும். ஏதோ ஒண்ணுல தோத்துட்டோம், ஏதோ ஒண்ணு நடந்து போச்சு, அதையே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல. எல்லாரும் போய் ஆலோசனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு அவனை அரைன்னு அரைச்சு அவங்ககிட்ட ஐயோ சாமி இவங்ககிட்ட இருக்கிறது போல எங்கன்னா போயிடலாம் அப்படின்னு நினைக்க தோணக்கூடாது. தேவனுடைய கிருபையை நினைத்த நம்பிக்கை வரும். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய ஃபெய்த்தை, விசுவாசத்தை செயல்பட விடணும். நம்பிக்கை என்பது தானாக வருவது இல்லை. தேவனுடைய கடந்த கால நன்மைகளையும் அவருடைய மாறாத அன்பையும் நம்முடைய மனதிலே கொள்ள வேண்டும். தேவன் எவ்வளவு பெரியவர், அதுதான் தேவனுடைய பேரன்பை நினைக்கணும்னு நான் சொல்றேன். தேவன் நமக்காக சிலுவையில் என்ன செஞ்சிருக்கார், நமக்காக எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார், அதை கொஞ்சம் நினைச்சு பார்த்தாலே இந்த கஷ்டம் எல்லாம் போயிடும். 22 வாசிங்க, 22 வாசிங்க, நல்லா கவனிங்க. நாம் நிர்மூலமாகாது இருப்பது, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி பேசின வாய் தான் இப்ப என்ன பேசுது? நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே. வெறும் குறைய மட்டும் பேசி முடிக்கல, வெறும் பிரச்சனையை மட்டும் பேசி முடிக்கல. நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன். அந்த நம்பிக்கை எதுக்கு நேரா கொண்டு வந்தா, என்னை நிர்மூலமாகாமல் காத்த கிருபை. அப்படின்னா என்ன? என்னை சாகாம இன்ன வரைக்கும் உயிரோட, நிர்மூலம்னா அதான், நான் செத்து போகாம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். என்னைக்கோ செத்து இருக்கணும், ஆனா இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கிறார். தேவ கிருபை. வாசிங்க, அடுத்து வாசிங்க. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. பாருங்க, எதை நினைக்கணும், எதை தியானிக்கணும்? கர்த்தர் வைத்திருக்கிற கிருபைய, பேரன்ப நீங்க பேசணும். கர்த்தருடைய அன்பு அதிகமா பகிர்ந்து கொள்ளணும். எலும்புக்கு உயிரே இல்லை, ஆனா எசேக்கியேல்கிட்ட கேட்கறது மாதிரி என்னிடத்துல கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாருன்னா, ஐசக், இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? உயிர் இல்ல, செத்து போச்சு, வறண்டு போச்சு, காஞ்சு போச்சு, சாரமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, உயிர் அடையுமா? அப்படியே கீழே வாச்சிட்டே வரேன். அவர் சொல்றாரு, அது உமக்கே தெரியும். சரி, எனக்கு தெரியும், நீ போய் சொல்லு, புலந்த எலும்புகளே உயிர் அடைவீர்களாக என்று சொல்லு. அப்பொழுது சொன்ன போது எலும்புகள் எல்லாம் உயிரோடு எழும்பி நின்றது. அல்லேலூயா, நல்லா கை தட்டுங்களேன். இதைத்தான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். நீ என்னமோ நான் ஊழியத்துக்கு வந்து கம்பாரிசன் பண்ணாத, அந்த ஊழியம் எப்படி இருக்கு, இவங்க எப்படி இருக்காங்க, நான் இப்படி இருக்கேன். நோ, உனக்குன்னு கொடுக்கப்பட்டது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அதனால சொல்றேன், நான் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. பெரிதாய் இருக்கிறது. அப்படி நம்ம நினைவுல, நம்முடைய எண்ணத்துல கவலைய தியானிக்க கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். சொல்லுங்க, கவலையை என்ன பண்ணக்கூடாது? தியானம் பண்ணக்கூடாது. கவலை தியானம் பண்றதுன்னு என்னன்னா, அப்படியே சாப்பிட்டு ரெடியாகி உக்காந்து, எங்க நாத்தனார் என்ன சொன்னாங்க, எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு, வேலைக்கு போகும்போது எதை சொல்லிட்டு போனாரு, வரட்டும் வந்துருவாரு. அதை நினைச்சு 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 சண்டை போடுறதுக்கு இவங்க ஆயத்தமா இருப்பாங்க. காலையில சண்டை போட்டு மனுஷன் வீட்டை விட்டு வெளியே போனார்னா, சாயங்காலம் வீடு திரும்பும் போது பயந்துட்டு வீட்டுக்கு வரக்கூடாது. காலை தோறும் புதிய இரக்கம்.
23 படிங்க. அவை காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. 24 வாசிங்க. நல்ல இப்ப சொல்றான் பாருங்க, கர்த்தர் என் பங்கு, என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் எப்படி அதான் அப்ப பேசுனது என்ன வாயி? அப்ப பேசுனது என்ன வாயி? இவ்வளவு மோசமா பேசுச்சே, இப்ப பேசுறது என்ன வாயி? இப்பதான் இது பேரன்பை ருசி பார்த்த வாய். தேவனுடைய பேரன்பு எவ்வளவு பெருசா இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறது நல்லது. கர்த்தரை தன் பங்காய் கொண்டிருக்கிறேன். அவருடைய ரட்சிப்புக்கு அமைதியோடு பொறுமையோடு காத்திருக்கிறேன். இளம் பிராயத்துல நுகத்தை சுமப்பது நல்லது. துன்பங்களை சகிப்பது ஒருவனை பக்குவப்படுத்தும். சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் தேவன் பக்கம் நம்முடைய கவனத்தை திருப்ப வேண்டும். தேவன் என் பங்கு, தேவன் எனக்கு அடைக்கலம், தேவன் எனக்கு கிருபையை தருகிறார். பதற்றம் அடையாமல் காத்திருக்கணும். வசனம் 25 படிங்க. 25, 26 போதும். இங்க சில ஆலோசனைகளை அவர் சொல்லுகிறார். எவ்வளவு அடி அடிச்சாலும் ஆண்டவரே நீங்க தான் என்னை காப்பாற்றணும். தாழ்மையில சகிப்புத்தன்மையும் முடிவில்லாத ஒரு நம்பிக்கை நீங்க தான் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகி வருகிறது தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜெபம் கேட்கப்படலை, என்னை அடிக்கிறாரு, எனக்கு ஒண்ணுமே செய்யல, அதை பண்ணல இதை பண்ணல அப்படி இப்படின்னு புலம்புறதை விட உம்முடைய கிருபை மாறாதது, உம்முடைய இரக்கம் மாறாதது என்று சொல்லி தேவன் பக்கமாக நம்மையும் நம்ம பிள்ளைகளுக்கும் ஒரு திருப்பத்தை உண்டாக்கி விட வேண்டும். பிள்ளைகள் சோர்ந்து போய் வரும்போதே சொல்லணும், கர்த்தர் இருக்கிறாரு, விடு, ஆண்டவர் ஜெபம் பண்ண எல்லாம் மாத்துவாரு. 32வது வசனம் சொல்லுகிறது. 32 வாசிங்க. அவர் சஞ்சலப்படுத்தினாலும், ஆமா, அவர் ரொம்ப உன்னை கஷ்டப்படுத்த நினைக்கிறான். அவர் மிகுந்த கிருபையின்படி, அதுதான் பேரன்பு. அவர் நமக்காக இறங்குவார். அவர் யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு வேதனைப்படுத்துறதுக்கு தேவன் கிடையாது. நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைத்து நமக்கு தேவையான நேரத்தில் நமக்கு தேவைகளை தந்து கண்களில் தயவு உண்டாக்கி நம்மை வழி நடத்துகிறதா நம்முடைய தேவன். மனப்பூர்வமா யாரையும் தண்டிப்பதே கிடையாது. அடுத்து இருக்கிற மீதி உள்ள வசனங்களை நானே சொல்றேன். அவருடைய நோக்கம் நம்மை அழிப்பதற்கு அல்ல. கவனிக்கிறீங்களா? தேவனுடைய நோக்கம் நம்மை யாரையும் தண்டிப்பதற்கோ அழிப்பதற்கு அல்ல. தமது மிகுந்த அன்பினால் கிருபையினால் மீண்டும் நமக்கு இறங்கி நம்மை உயர்த்துவார். இதுதான் 32, 33 சொல்லுது. 34 36 என்ன சொல்லுது? அநீதியை வெறுக்கும் தேவன். நாம் எல்லாரும் தேவனுடைய அரசாட்சிக்குள்ள இருக்கிறோம். தேவன் தான் நம்மளை ஆட்சி பண்றாரு. 39வது வசனத்தை படிங்க. 39 சுய பரிசோதனை. நமக்கு துன்பங்கள் வரும்போது கடவுள் மீது தேவன் மீது குறை சொல்வதை விட்டுவிட்டு நம்முடைய சொந்த தவறுகளும் பாவங்களும் இதற்கு காரணம் என்று ஒத்துக்கொண்டு மனம் திரும்புதல் தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். புலம்புவதை நிறுத்திவிட்டு நம் வழிகளை சீர்படுத்தி கொள்ள இது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தேவன் இந்த நாளில் ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன பண்ணும்? புலம்புவதை நிறுத்திவிட்டு நம் வழிகளை என்ன பண்ண வேண்டும்? சீர்படுத்த வேண்டும். தேவனுக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? தினம் 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 பைபிள் படிக்கணும். இங்கதான் இருக்கு. இத படிச்சாதான் உங்களை நீங்க திடப்படுத்தி கொள்ள முடியும். சும்மா படிக்கிறேன்னு அம்மாவை ஏமாத்தலாம், அப்பாவை ஏமாத்தலாம், எல்லாம் ஏமாத்தலாம். உங்களுக்கு திடன் வேணுமா? பலன் வேணுமா? உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை வேணுமா? இந்த வேத புத்தகத்தை தினமும் வாசிங்க, தியானம் பண்ணுங்க. வேற எந்த சூழ்நிலை, எதிரான சூழ்நிலை எது வந்தாலும் அதெல்லாவற்றையும் ஓரங்கட்டி விட்டு நீங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? எதை சொல்லி முடிக்கிறாரு? அவருடைய கிருபைகள் நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவர்தான் நம்மளை தப்புவிப்பார், அவர்தான் நம்மளை பாதுகாப்பார்.